அனைவருக்கும் வணக்கம். இதுவும் நம்ம சேனல் தான். ஆமா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள், எனக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள், நம்முடைய நண்பர் கிஷோர் கேசாமி அவர்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை கொடுத்தால் கூடுதல் மகிழ்ச்சி அடைவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவதுங்க, இன்னைக்கு காலையில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திமுக, காங்கிரஸ் புகைச்சல் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பத்தி பேசிட்டு அப்லோடு பண்ணிட்டு வந்து சோசியல் மீடியாவை திறந்து பார்க்கறேன். அப்படிலாம் நாங்க நிகழ்ச்சியை முடிச்சிக்க மாட்டோம். இன்னைக்கு சண்டே, இது முடிகிற வரைக்கும் சண்டை தொடரும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் போட்டு பொளந்துட்டு இருக்குது திமுகவை. அதுலயும் முக்கியமா திமுக தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பாயிண்ட்லயே கை வச்சு குமுற ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் கேட்க போறோம். நம்முடைய கெஸ்ட்டை வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். 5000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த இது ஒரு மாபெரும் வெற்றி. உறுதி செய்யப்பட்டு விட்டது. முடிச்சு விட்டாங்க கேம் இப்பயே. அதனால வந்து பாத்தீங்கன்னா, இனிமே எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இதுக்கு மேல வந்து ஆட்சியில பங்குன்றத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க இல்லைனாலும் நாங்க ஜெயிச்சிருவோம். அதனால பொத்திக்கிட்டு நாங்க கொடுக்கறத வாங்குறதா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்.எஸ். பாரதி அவர்கள் நேற்று தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க, பிரவீன் காந்தின்னு சொல்லிட்டேன் பாருங்க, சாரி, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களையும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களையும் டெல்லிக்கு கூப்பிட்டு வாய்ப்பூட்டு போட்டாரு ராகுல் காந்தி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க முந்தா நேற்று சில அரசியல் ஆய்வாளர்கள். பார்த்தா இன்னைக்கு காலையில இருந்து பறக்குது. அதுல குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த 5000 ரூபாய் மேட்டரையே போட்டு சுக்கா உடைச்சிட்டாரு. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு 9 மாநிலத்துல இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க 3 வருஷத்துல. அதுல 3 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு, மீதி 5 தோத்துருக்கு. இதனால நீங்க ஜெயிச்சிருவோம்னு நினைச்சீங்கன்னா அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டாருங்க. 2 விஷயம் இல்ல. 5000 ரூபாய் மேட்டர் என்னன்னா, அவங்க ஜோசியக்காரங்க இந்த தேதியில் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நீங்க வந்து அந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த 5000. ஓகே, சரியா? அதை வெள்ளிக்கிழமை அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. நீங்க உண்மையாவே நீங்க இதை அனௌன்ஸ் பண்ணோம், அந்த மக்களுக்கு நல்லது பயக்கணும்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எப்பா அவர் 2000 ரூபாய் சொல்லிட்டாருப்பா எடப்பாடி பழனிசாமி, நானும் 2000 ரூபாய் கொடுத்துட்றேன்ப்பா, இனி இல்லை இந்த மாசத்துல 2000 ரூபாய் நான் உயர்த்திடுறேன் சொன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உண்மையிலேயே மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா அதுதான் கொஞ்சம் லைட்டா அதுதான் பண்ணிருக்கணும். நீ அதை பண்ணல. சரியா? நீ 2000, அதாவது என்னன்னா, இதுக்கு மட்டும் அவசரமா நீங்க ஆர்பிஐல போய் ஒரு மனு போடுறீங்க. மனு போட்டு ஒரு பாண்டு, அந்த பாண்டை நீங்க ஒரு பத்திரத்தை கொடுத்து, தமிழ்நாட்டுடைய பத்திரம் என்று கொடுத்து, அதை சந்தையில் கொடுத்து அதன் மீது கடன் வாங்குகிறீர்கள். இதுக்காக 5700 கோடி கடன் வாங்கி அந்த கடன்ல இருந்து நீங்க இதை கொடுக்குறீங்க. இதான் நடந்திருக்கு. அவசரமா நீங்க செய்ய வேண்டிய அவசியமே வருது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது நீங்க தோக்குறீங்க. வந்த கருத்து கணிப்பு எல்லாம் நெகட்டிவா எல்லாமே அப்படிதான் காமிக்குது. இதான் உண்மையும் கூட. சரியா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ காங்கிரஸ் பேசியிருக்கின்ற ஒரு முக்கியமான விவகாரம் இருக்கு இல்லையா? அவங்க என்ன தெரியுமா? பழியெல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? இதைத்தான் நாங்கள் 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். கூட்டணி கட்சிகள், காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகள், அது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கட்சிகள் எல்லாமே தொங்கு சதைகளாக மாறிவிட்டன. அவன் முழுசா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். இது ஸ்டாலின் குடும்பம் ஒரு 5 லட்சம் கோடி அடிச்சிச்சு. இப்போ திருட்டு பட்டத்தையும் சேர்த்து நீ சுமக்க வேண்டியதா இருக்கு. இந்த கும்பலை சுமந்துட்டு நீ ஏன் வரேன்னு கேட்குறான். இப்போ நீங்கள் ஒன்று, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அருமையாக சொன்னார். ஒரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நான் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிட்டேன்னு வைங்க. இப்போ திமுக தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிருச்சு. உனக்கு என்ன வேலை? கூட்டணி கட்சிகளுக்கு உனக்கு என்ன வேலை? கேள்வி கேட்கணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும், ஒன்று ஆட்சியில் பங்கு வாங்கி ஒரு 3 அமைச்சர் உன்னுடைய அமைச்சர், 2 அமைச்சர் உன்னுடைய அமைச்சர்னு வச்சுக்கிட்டு நீ மக்களுக்கு ஏதாவது செஞ்சேன்னு சொல்லலாம். அப்போ முட்டு கொடுத்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது. இல்லை நீ வந்து மக்கள் குரலாக எதிர்கட்சியாக செயல்படணும். 2மே இல்லாமல் 2 கட்டம் நான் உட்காந்துக்கிட்டு நாங்கள் மதச்சார்பற்ற பாஜக உள்ளே வந்துடும், வந்துடும்னா பாஜக 5 வருஷத்துல எப்படி உள்ளே வர முடியும்? 5 வருஷம் தான் நீ ஆட்சியை பிடிச்சிட்டியே. 5 ஆண்டுகள் உங்களுக்கு ஆட்சி, தனிப்பெரும்பான்மையிடம் திமுக வந்துருச்சு. உனக்கு என்ன வேலை? நீ என்ன பண்ண சொல்லுங்க? மக்களுக்காக ஒரே ஒரு போராட்டத்தில் காங்கிரஸ் இறங்கி போராடியது ஏதாவது ஒன்று காமிங்க. 4 பேர் சேர்ந்து ரயில் மறிச்சாங்களே ஒரு தடவை. அது எதுக்காக பண்ணாங்க? ராஜீவ் கொலையாளிகள் வெளியில வந்தாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து இவர் சிஎம் வந்து செக்ரட்டேரியட்ல கூப்பிட்டு மரியாதை கொடுத்தாரு அப்படின்றதுக்காக அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வேற என்ன பண்ணீங்க?
வேற என்ன பண்ணீங்க? இப்போ இந்த 5 ஆண்டுகள் உங்களை தேர்வு செய்து 18 தொகுதிகளில் உங்களை அனுப்பினாங்களே, ஓட்டு போட்டு அனுப்பினாங்கல்ல மக்கள். இந்த 18 தொகுதியில் என்ன கிழிச்சிங்க? 25 தொகுதிகளில் 18 தொகுதிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தாங்களே, இந்த மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஒன்று அவங்களுக்கு ஆட்சியாளர்களோட சேர்ந்து கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லைன்றாங்க. நான் சொல்லலை, நீங்களே சொல்றீங்க. உங்க கட்சி தலைவர் சொல்றாரு, எஸ் அழகிரி சொல்றாரு, சொலையெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு வெறும் கொட்டையை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னு. அதையும் இவங்க சாப்பிட்டாங்க. சரியா? இப்படிதான் அவங்க சொல்றாங்க. சக்கையை கொட்டையன்னு சொல்ல, சக்கையை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்க முழுமை ஜூஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு சக்கையை மட்டும் எங்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்ட்டு. அதை விட அதிகமா இது காங்கிரஸ் மட்டும் இல்லை, விசிகாக்கும் பொருந்தும், கம்யூனிஸ்டுக்கு பொருந்தும். சரியா? அப்போ இந்த இந்த கட்சிகள் எல்லாம் எதற்காக முட்டு கொடுக்குறீர்கள்? மானங்கெட்ட கூட்டணியில தாங்க இருக்கும். கேட்டா பாஜக உள்ள வந்துடும். பாஜக ஏற்கனவே உள்ள வந்து 4 உறுப்பினர்கள் இருக்காங்களே, சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்கள் இருக்காங்களே. பாஜக எங்கேருந்து உள்ள வர முடியும்? 5 ஆண்டுகளுக்கு திமுக தானே ஆட்சி. அப்போ நீ பாஜகவை காண்பித்து நீ இங்க வந்து திமுக என்ன அராஜகம் செய்தாலும் அதை அனுமதிப்ப. உன்னுடைய கூற்றுப்படியே நீ என்ன சொல்ற? பழியெல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டியதாக போயிடுச்சுன்னா என்ன பழி? என்ன பழி? திமுக சரியா ஆட்சி பண்ணலன்னு சொல்றாங்க. உன்னால மனசாட்சி தொட்டு உன்னால இங்க சரியான ஆட்சி நடக்குதுன்னு சொல்ல முடியுதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உருட்டினாரு செல்வ பிறந்தகை காமராஜர் ஆட்சின்ட்டுலாம். அதுக்கு அவங்க கட்சிக்காரங்களே பயங்கரமா கேள்வி கேட்டாங்க. ஆமா, கண்டிப்பா கேட்பாங்க. யாருமே கேட்பாங்க. நீங்க காமராஜர் காங்கிரஸ்க்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, காமராஜர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சொந்தம், ஏன் இந்தியாவுக்கே சொந்தம். சரியா? அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தலைவர். சரியா? அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை ஏதோ ஒரு காங்கிரஸ்ன்ற இதுக்குள்ளேயோ வட்டத்துக்குள்ளேயோ ஒரு சாதி வட்டத்துக்குள்ளேயோ அடைக்காதீங்க. நான் கேட்குறது என்னன்னா, நானே செருப்பால் அடிக்க மாட்டேன்னா அப்படி சொன்னா காங்கிரஸ் இது காமராஜர் ஆட்சியா? இந்த அயோக்கிய பயலுங்க பண்ணுற ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சியா? இங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அராஜகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எவனாவது மனசாட்சி இருக்கிற காமராஜர் ஆட்சின்னு சொல்லுவானா? நான் காங்கிரஸ்காரன் கிடையாது. ஆனால் மனசாட்சி உள்ள எவனுமே இது ஏற்றுப்பானா? எம்ஜிஆருடைய வார்த்தைகள் தான் 1965 ஜூலை 15 நினைக்கிறேன், ஜூன் 15 ஜூலை 15 காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கிறார் எம்ஜிஆர். அவர் திமுக கடுமையாக ஏற்றுக்கிட்டு இருக்கு, திமுக வந்து காங்கிரஸை ஏற்றுக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த சமயத்தில் அவர் பங்கேற்கிறார். பங்கேற்று என்ன சொல்கிறார்? காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்று சொல்கிறார். கடுமையான எதிர்ப்பு வருது. உடனே 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ அவருடைய ராமாபுரம் தோட்டத்திலேயே ஒரு கூட்டம் போடுறாரு. அங்கே சொல்கிறார், நான் மீண்டும் சொல்கிறேன், என்னை யாரும் மிரட்ட முடியாது, நான் மீண்டும் சொல்கிறேன், ஐயா அவர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய பெருந்தலைவர். சரியா? இந்த கேவலமான கேடுகட்ட ஆட்சி காமராஜர் ஆட்சியா? அவர் ஒருத்தர் தான் ஏதோ பாசிட்டிவாக சொன்னார், ஆனால் மற்றவங்க எல்லாரும் போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. நான் டைரெக்டாக கேட்டுறேங்க, இந்த கூட்டணி நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை உடையங்க? நீடிச்சாலும் என்ன பிரயோஜனம்? 96 இதுதாங்க நடந்தது. 96 பார்த்தீங்கன்னா தினகரன்லேருந்து ஆரம்பித்து சசிகலாலேருந்து ஆரம்பித்து சிறையில் வைத்து நரசிம்மராவ் தரப்பிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும்னு ரஜினிகாந்த் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போய் நரசிம்மராவ் அவர்களுடன் காலை சிற்றுண்டி அருந்தி அவர்கிட்ட பேசுகிறார், பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங். அங்கேயும் சொல்கிறார் இந்த கூட்டணி வைக்காதீங்கன்ட்டு. அதையும் மீறி கூட்டணி அறிவிக்கப்பட்டது. தொண்டர்கள் யாராவது இருந்தாங்களான்னா இல்லை. தொண்டர்கள் எல்லாம் எங்கே போனாங்க? தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது, அங்கே வந்துட்டாங்க. இப்போ அதுதான் நடக்குது. அப்படியே காங்கிரஸ் இதை மீறி இவர்களுடன் கூட்டணியை வைத்துக் கொண்டாலும் அதை காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. திமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள போவாங்க. திமுக தொண்டர்கள் இல்லைனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? அவங்க வேண்டா விருப்பாக தான் காங்கிரஸ் சுமந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மேலெல்லாம் ஒன்றும் வாசம் கிடையாது. அவங்களுக்கு காங்கிரஸ் இருந்தால் சிறுபான்மையினோட வாக்குகள் இருக்கும்ன்றதான் அவங்க நம்பிக்கை. அப்படியே நாங்கள் வந்து உங்களுக்கு தங்கத்தட்டில் வச்சு 18 எம்எல்ஏ கொடுத்தோன்றதெல்லாம் அதான் சொல்கிறேனே. சிறுபான்மை வந்து காங்கிரஸ் இருந்தால் நம்ம கூட இருக்கோம், இல்லைன்னா உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் அவங்க வச்சிருக்காங்களே தவிர்த்து வேற என்ன பாசம் இருக்க முடியும்? புரியுது. சும்மா கதை இதெல்லாம் ஸ்டாலின் சொல்லக்கூடியது. பிரதர் கிரதர்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா அதை விட அதிகமாக நட்பு பாராட்டக்கூடியவர்கள் இவர்கள் பாஜகவுடன். அதை தான் இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் 8 பேர் சஸ்பெண்ட் ஆனோம், அதில் 7 பேர் வந்து காங்கிரஸ், ஒருத்தர் சிபிஎம். சரியா? நீங்கள் யாரும் சஸ்பெண்ட் ஆகலை. நாங்கள் பாஜகவுடன் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம், உண்மையாக எதிர்க்கிறோம். நீங்கள்
சைடில் போய் கும்பிடு போட்டு போவீங்கன்ட்டு அதான் நடக்குது. எதிர்க்கட்சிகள் வைக்க வேண்டிய ஒரு நேத்தி குற்றச்சாட்டை திருச்சி சிவாவுடைய இன்டர்வியூ பார்த்தீங்களா? இல்லையா, என்ன நான் miss சொல்றாரு பண்ணிட்டேன். திருச்சி சிவா? என்ன சொல்றாரு? மோடி சிறந்த தலைவர், மிக சாமர்த்தியமானவர். ம். அவர் நாடாளுமன்றத்தில் நடந்து வரும் பொழுது மற்ற தலைவர்கள்லாம் வந்து நமஸ்காரம் சொல்லிட்டு வருவார். எங்கிட்ட வரும்போது மட்டும் வணக்கம் சிவா அப்படின்னு சொல்லுவார். யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ம். இந்த புகழாரம்லாம் நீங்கள் சூட்டுறீங்க சரியா? அப்போ இதில் என்ன தெரியுது? தெளிவாக இந்த குடும்பம் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது இப்போ மத்தியில் பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய, பெரும்பான்மையான என்டிஏ ம். இருக்கக்கூடிய பாஜகவை அசைக்க முடியாது. சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வந்து அந்த கூட்டணியை எதுவும் பண்ண மாட்டாங்க. பக்கா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அவங்க ஏன்னா வேற வழி கிடையாது. ஆமா. நிதிஷ்குமார் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னா பாஜகவோட ஆதரவுடன் தான். சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஆந்திராவில் தனக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தணுன்றது தான் ஃபோக்கஸ். நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபோக்கஸாக வச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் அதுதான், வேற வழி கிடையாது. அப்படின்னும் பொழுது அவங்க அதை விட்டு போகிறதில்ல. அப்போ என்டிஏ அப்படின்றது பலமாக இருக்குன்னு தெரிந்து வைத்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் பீகார் தேர்தலாக இருக்கட்டும், இப்போ மேற்கு வங்கம் தேர்தல் தமிழ்நாடோட சேர்ந்து நடக்கும்போது அங்கேயா இருக்கட்டும், இங்கே மம்தா பானர்ஜி தான் வரப்போகிறாங்க, காங்கிரஸோட அவங்க கூட்டணியிலையும் போகலை, இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸில் கிறிஸ்டின் ஓட்ஸை விஜய் பிரிச்சுட்டு போகிறாரு. நாம் திருப்பூருங்குன்றம் விவகாரம் உட்பட முஸ்லீம்களுக்கு சாதகமாக நம்ம நடந்துக்கிட்டோன்ற ஒரு பில்டப்பை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால முஸ்லீம் ஓட் பிரியாது. ஓகே, நம்ம கிட்ட தான் எப்படியும் வர காங்கிரஸ் போனாலும் பிரியாது, பிரியாது, நம்ம கிட்ட தான் எப்படி இருக்க போகுது. அப்படின்னும் போது நம்ம எதுக்காக சுமக்கணுன்றது தான் என்ன ஓட்டம். நான் 5000 வேற கொடுத்துட்டேன், இன்னும் வேற கொடுக்க போகிறேன், அண்டா குண்டா கொலுசு கிலுசு இதெல்லாம் கொடுக்க போகிறேன், நான் ஏன் இவங்களை வச்சு சுமக்கணும் அப்படின்றது கேள்வி. சரியா? இப்போ இங்கே தான் வந்து காங்கிரஸ் அவங்களோட விளையாட்டை காமிக்கிறாங்க. காலைல வேல்முருகன் ஒருத்தர் வேற பேசியிருக்காரு பாத்தீங்களா? நீங்க கூட ட்வீட் போட்டிருந்தீங்களா, மானமுள்ள காங்கிரஸ் தொண்டர். ஆமா, தாராதரமற்ற ஜென்மங்கள் திமுகவினர்னு சொல்றாருங்க அவரு. நான் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிற்கும் பொழுது எனக்கு வந்து காங்கிரஸ் இது திமுக வந்து உதவவே இல்லை, எவனும் வந்து ஓட்டு போடலை. ஆனால் இன்னைக்கு 200-300 பேர் பசங்க வந்து காத்துட்டு இருக்காங்க தாவைக்காவிலிருந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு. அப்போ எனக்கு என்னுடைய இருப்பை நான் பார்ப்பேன்னு இப்படி தாங்க ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் ஒவ்வொரு அடிமட்டத்தில் இருக்கிறவங்க பார்ப்பான். அவனுக்கு இதானங்க வாய்ப்பு. திரும்ப திரும்ப இதே 15 பேர், இதே 20 பேர், இதே விஜய் வசந்த், இதே ஜோதிமணி, இதே செல்வ பிறந்தகை, இதே விஷ்ணு பிரசாத், இதே கும்பல் திரும்ப திரும்ப வச்சுட்டு இருப்பீங்கன்னா அவங்க எதுக்கு இருக்காங்க? உள்ளாட்சியில் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க எதுக்கு இருக்காங்க? அதனால ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் இப்போ நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் ரொம்ப கராராக நடந்துக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பீகாரில் 243 தொகுதியில் நான் தனியாகவே நிற்க போகிறேன், தேஜஸ்வி யாதவ் அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. அனௌன்ஸும் பண்ணிட்டார். ராகுல் காந்தி அப்பவும் வசியது, இந்த கதையே வேணாம், கேட்குறத கொடு அப்படின்ட்டு. மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் கேட்டது 10 தொகுதி, கடைசி வரைக்கும் கொடுக்கலையே. ஸோ அதில் ராகுல் காந்தி வந்து இந்த தேர்தல் அப்படின்றத மைண்டில் வச்சு பார்க்கல, தொலைநோக்கு பார்வையுடன் அவர் பார்க்குறாரு. தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய கட்சி தமிழ்நாட்டில் தேய்ந்து போயிருக்கிறது, தன்னுடைய கட்சி பாஜக அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை. அப்போ தன்னுடைய கட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றால் விஜய் மாதிரியான ஒரு என்டிட்டியுடன் போகிறது தான் தனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். வராத வந்த வாய்ப்பாக நமக்கு விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இப்போ வந்திருக்குது. அதை வந்து காங்கிரஸ்ல எல்லாரும் எட்டி உதைக்க கூடாது இன்னைக்கு அவங்க பேசுறாங்க. ஆமாங்க, திமுக மூதேவி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்கும், ஸ்டாலின் குடும்பம் சாப்பிடும், நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. செல்வ பிறந்தகைக்கு வேணால் ஒரு 100 கோடி கிடைக்கலாம், 150 கோடி கிடைக்கலாம், மற்றபடி மற்றவங்களுக்கு என்ன? காங்கிரஸ் சொன்னதுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போ நாங்கள் எதுக்கு இது சுமக்கணும்? அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, திமுகவோட நான் போகலைன்னு வச்சுக்கோங்க, திமுக தோக்குதுன்னு வைங்க, 2029 திமுக 15 தொகுதிகளை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் காங்கிரஸுக்கு. அப்பயும் தேடி வருவாங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா அதிமுக என்டிஏல ஃபிக்ஸ்டு அப்படின்னும் பொழுது அவங்க வர முடியாது. இல்லைன்னா 2024 அதிமுக நடக்கும். இல்லை, இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா திமுக வாய் விட்டதுனால வடக்கு முழுக்க திமுகவுடைய பேச்சை வைத்து தான் பாஜக ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ
பாஜக திமுக போய் கூட்டணி வைக்க முடியுமா? பண்ண தேவையில்ல அவங்களுக்கு. நீங்கள் அந்த 22 எம்பியை மட்டும் நினச்சி நீங்கள் 200 எம்பியை கோட்டை விடுவியா? மாட்டாங்க. அப்போ அவங்க வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த அணியவே ஸ்ட்ரென்தன் பண்ணி அடுத்த எலெக்ஷன் எடுத்துகிட்டு போகணும் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் அப்படி தான் அவங்க அதுக்காக தான் அவங்க கணக்கு போடுறாங்க. புரியுது. அதிமுகவுடன் அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு காரணமே 2026 கிடையாது. அதைத்தான் வந்து நயினார் நாகேந்திரனும் சொல்கிறாரு. எங்களுடைய பார்வை வந்து 2029 நாங்கள் எப்படி கோட்டை விட்டோமோ, அதாவது 2019 நாங்கள் கோட்டை விட்டு விட்டோம், 2024 நாங்கள் கோட்டை விட்டு விட்டோம். இந்த ரெண்டுத்தையும் நாங்கள் கோட்டை விட்டதை திரும்பி பிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களோடது. இன்ஃபேக்ட் 2019 2024 மட்டும் இல்லை, 2014 பாஜகவால் பெரிய அளவில் அதிமுக 3 தேர்தலில் அவங்களால பண்ண முடியல அப்படின்றத அவங்க சரி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் வடக்கில் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு தொய்வு ஏற்படும்னா அது தமிழ்நாட்டில் அவங்க சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பார்வை அதிலிருந்து போயிடுச்சு. சரியா? இப்போ இங்கே காங்கிரஸ் விஜயுடன் போவது அப்படின்றத தொண்டர்கள் விரும்புகிறாங்க. மேல் மட்டத்தக்க தலைவர்கள் மட்டும்தான் திமுக சகோதரர் ஸ்டாலின் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கிழக்கவன் எவனும் மதிக்கல, ஒருத்தர் கூட மதிக்கல. ஏன் மதிக்க மாட்டாங்கன்னா நீங்கள் மதிக்கல அவனை 5 வருஷம். இதில் வேற என்ன பேசுறீங்க? உங்களுக்கு 4% தான் ஓட்டு. இப்போ ஒருத்தர் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 4% தான் உங்களுக்கு ஓட்டு இருக்கு. அந்த 4% தான் உன் டிஃபரன்ஸ். இல்லைன்னா நீ இல்லை. அதைத்தான் மாணிக்கம் தாக்கூர் ட்வீட்டாகவே போடுறாரு. நீ தோத்து போனால 40 சீட்டு அது எனக்கு கொடு. திருச்சி வெளிச்சம் ரொம்ப அழகாக சொன்னார். நீ 400, அதாவது இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போனோன்னா 90 கிலோமீட்டர்ஸ்ன்னு வைங்க. 80 கிலோமீட்டர்ஸ்க்கு வரைக்கும் தான் உனக்கு பெட்ரோல் இருக்குது. இந்த 10 கிலோமீட்டர் பெட்ரோல் நாங்கள் வச்சுருக்கிறது ரிசர்வ். சரியா? அது இல்லைன்னா நீ போக முடியாது. 80 நீ கத்திட்டு இருக்க வேண்டியதான், நடுவில் நிற்க வேண்டியதான் நீ நடு ரோடில். இப்படின்றத அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்ல, சொல்லுங்க. கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்திச்சாங்க. உடனே வந்து பிரச்சனை சால்வ் ஆகிடும்னாங்க. சால்வ் ஆச்சா? அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை சார் போய் பார்த்தாரு, அதை சால்வ் ஆகும் நாங்கள் சால்வ் ஆச்சா? எதுவுமே இல்லை. அப்போது ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் எனக்கு நீ வந்து நான் உங்களோட வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் கேட்கறத கொடு அப்படின்னு அதில் அவன் கராராக இருக்கான். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீ 75 ஆண்டு கட்சின்னா உனக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவன் அவன். சரியா? அவன் உன்ன மாதிரி எத்தனை கட்சியை பார்த்துருப்பான். அப்போது உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவனுக்கு தெரியும். லாபிங்கில் அவங்களும் பயங்கர ஸ்ட்ராங்கான பார்ட்டின்னு அவன் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா அவன் எப்பவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வாழ்ந்து கட்ட குடும்பமாகவே இருந்தாலும் அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கி போக மாட்டான். அவன் திமிரு அவனுக்கு இருக்க தான் செய்யும். அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் இறங்கி போக மாட்டான். நான் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் இருக்காங்க இல்லையா, அவன் என்னென்னா அடிபட்டு வந்திருப்பான். அப்படி கிடையாது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுது. மோடி இருக்கிறத மோடி தான் பிரதமராக இருந்துட்டு போட்டோம். ஆல்ரெடி நாங்கள் 60 வருஷம் ஆண்டுட்டோன்ற அந்த இது இருக்கும், இருந்துட்டு போட்டோம். எப்படி நான் தான் ஆல்டர்னேட்டிவ். மாணிக்கம் தாக்கூர் சொல்கிற ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. என்ன சொல்கிறாரு? பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆள் நான் தான் ஏன்ற. கரெக்டு தான், உண்மை தானே? புரியுது. நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி கெத்தா சொல்கிறோம், நம்ம ஏடிஎம்கே சொல்கிறாங்கல்ல, திமுகவை எதிர்க்கிறத நாங்கள் தாண்டான்னு நம்ம எப்படி சொல்கிறோம்? ஏன்னா எங்களுக்கு டிஎன்ஏ தான். புரியுது. எங்கள் இருப்பே திமுக எதிர்ப்பு தான். அது மாதிரி பாஜகவுடன் எந்த நிலையிலையும் சமரசம் செய்யாத ஒரே கட்சினா அது காங்கிரஸ் கட்சி தான். அவங்கள வந்து பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக அதை பொசிஷன் பண்ண தான் செய்வாங்க. சரியா? பிபி சிங்கை வைத்திருக்கும்பொழுது கூட கம்யூனிஸ்ட்டு பாஜக எல்லாம் ஒரே அணியில் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கூட ஒரு தடவை நடந்துட்டு போயிட்டான். ஆனால் காங்கிரஸ் எந்த நிலையிலையும் சமரசம் செய்து கொண்டது கிடையாது. அதனால் அவனை பொறுத்தவரைக்கும் அவன் அப்படி தான் பார்ப்பான். அப்படி பார்க்கும் பொழுது அவன் எதுக்காக உண்மையானு போகணும்? நீ சரி, நீ திரும்பி ஆட்சிக்கே வரன்னு வையேன், நீ இருப்ப, உன் பையன் இருப்பான், எங்களுக்கு என்ன? ஸோ இப்போ போட்டுக்கிற சண்டை வெறும் டைம் பாஸ் சண்டைலாம் இல்லை, ராகுல் காந்தி தான் வச்சு செய்கிறாருன்னு நம்ம புரிஞ்சு. எதுக்காகனா நீ ஆட்சிக்கு திரும்பி வரணும்னா எனக்கு கொடுக்க வேண்டிய விலையை கொடு. ராகுல் காந்தியோட ஒப்புதல் இல்லாமல் கண்ணசைவு இல்லாமல் இதெல்லாம் பேச முடியாதுங்க. எப்படி பேச முடியும்? நீங்கள் இவரை கூப்பிட்டு ரவீந்திர சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. மாணிக்கம் தாக்கூர் இந்த கூட்டத்தை கண்டக்ட் பண்ணுறாரு மதுரையில். ஆமாம், சரியா? மதுரையில் கண்டக்ட் பண்ணி இதை பேசுகிறாங்க. தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்காங்க. 7 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. 7 தீர்மானங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு. இது முதலமைச்சர் ஆட்சியில் பங்கு சாத்தியமில்லை என்று சொன்னதற்கு அப்புறமா இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இவங்க போய் ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்காங்க. யார்? பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும்.
இந்த மாணிக்கம் தாக்கூர் இந்த தீர்மானம் போடுகின்ற அதே சமயத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி ஸ்டேட்மெண்ட் ட்வீட் போடுறாரு. என்ன சொல்றாரு? 5000 ரூபாய் கொடுத்தது 5000 ரூபாய் கொடுத்தா நீ வந்துடலான்றது மூட மூட நம்பிக்கை. நம்பிக்கை. சரியா? அப்போ நீ யோசிச்சு பாருங்க, அதிமுக கூட அந்த அந்த விமர்சனத்தை வைக்கலைங்க. 5000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுது. ஆமா, விஜய் கூட அதான் சொல்றாரு. ஆமா, வாங்கிக்கோங்கன்னு. ஆனா காங்கிரஸ் நீ இதனால நீ ஜெயிச்சிருவ நீ நினைக்காத, இது மூட நம்பிக்கைன்னு. அதாவது திமுக எதை அதனுடைய பிரம்மாஸ்திரம் என்றதோ அதை மழுங்கடிக்க செய்கிறது காங்கிரஸ். அவங்க தான் அதை டம்மி ஆக்கி விட்டாங்க. டம்மி ஆக்குறாங்க. அப்போ உன் கூட இருக்கிறவனே சொல்றானே, உன் கூடயே சுத்துற செவ்வாழையே சொல்லிட்டானே நீ ஒன்றும் கிடையாதுன்னு, நீ டம்மி பீஸுன்னு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா எகிரி எகிரி பேசலாம். கவிழ்ந்து வந்தார், அப்படி போனார், காலில் விழுந்தார், இதை தவிர்த்து வேற யாராவது சொல்றாரா ஸ்டாலின்? இல்ல, எதுவும் கிடையாது. இப்போ நீ காங்கிரஸ்க்கு பதில் சொல்லு. என்னதான் பண்ண போற? அதாவது முதல்ல அவன் வெளியே போக சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்றாங்க, அவன் வெளியே போறேன்னு அந்த சொல்லிட்டு இவங்க அந்த வெயிட் பண்றாங்க. இதுல வருமே, நீ கேளு நீ கேளு நீ கேளு அப்படின்னு அந்த மாதிரி தான் இது. சரியா? நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திமுக நாசமா போகணும். அந்த கூட்டணியும் தான். அந்த கூட்டணி எப்படி வேணா போட்டேன், திமுக நாசமா போகணும். அந்த கூட்டணி ஆட்டோமேட்டிக்கா நாசமா தான் போகும். ஏன்னா நீ தூக்கி பிடிக்கிறது நீ தானே. புரியுது. இப்போ புரியுதா ஏன் வலிக்குது அவங்களுக்குன்ட்டு? ஏன்டா நாங்கள் ஏன்னா மக்கள் காரி துப்புறாங்க, இவனுங்களை தூக்கி பிடிச்சிட்டு வரையே நீ இவன் வெக்கமா இல்லைன்னு கேட்குறாங்க. ஆனா 4.5 வருஷம் மீடியால வச்சுக்கிட்டு உடைக்கிறதா பிரிக்கிறதா அந்த அணி இந்த அணி ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, சசிகலா இவ்வளோலாம் பேசிட்டு செய்து கர்மா. இப்போ ரொம்ப தெளிவா உன் கூட இருக்கிறவனுங்களே அவனை வந்து காலி பண்றானுங்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு தீர்மானம் போடுறாரு, 6 இது கேட்போம் அப்படின்னு. ஜவஹர்லால் தீர்மானம் போடுறாரு 5 கேட்போம் அப்படின்னு. கேட்க தான் போறாங்க. ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ? வீக்கா இருக்கலாம் இல்லை, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், நீ 5 லட்சம் கோடி சம்பாதிக்கணும்னு திட்டம் போடும்பொழுது அவன் குறைந்தபட்சம் அவனுடைய விலையை கேட்பான்ல, கேட்க தான் செய்வான். அதுதான் நடக்குதுங்க. சூப்பரா நடக்குது. அடுத்து 10-15 நாளைக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட். பொறுத்திருந்து பார்ப்போம். டெல்லியில இருந்து ஏதாச்சும் டெல்லி லீக்ஸ் வந்துச்சுன்னா பார்ப்போம், சொல்லுங்க, பேசுவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.